விக்ரம் அவளை நேரடியாக நிராகரித்தான். லலித்யா முகத்தில் ஏமாற்றம் தெளிவாக தெரிகிறது. கிருஷ்ணா குடும்பத்தில் விக்ரம் செய்த சில பெரிய விஷயங்களை எல்லாம் பார்த்து அவனை தன் மனதில் ஒரு ஹீரோவை போல நினைத்து கொண்டாள். அதனால் அவன் ஏற்கனவே திருமணமானவன் என்ற விஷயம் கூட அவள் மனதிற்கு பெரிதாக படவில்லை. எப்போதும் அவன் அருகிலேயே இருந்தால் போதும் என்று நினைத்தாள். விக்ரமை இழக்க அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. ஆனால் விக்ரமின் மனதில் அது போன்ற எண்ணம் துளியும் வரவில்லை. விக்ரம் தன்னை நிராகரித்ததால் ஏமாற்றமடைந்த லலித்யா நிஜ வாழ்க்கையில் விக்ரம் யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அடுத்த 5வது நிமிடத்தில் நீல நிற ஆடை அணிந்த ஒரு பெண்மணி சாப்பாட்டு ட்ரேவுடன் வந்து விக்ரமின் முன்னிருந்த மேஜை முழுவதையும் நிரப்பினாள். அவளது வருகையில் ஒரு மீன் வாசனை வந்தது. மீன்கள் மட்டுமல்ல, அனைத்து வகையான கடல் உணவுகளும் அந்த மேஜையில் இருக்கிறது. மிஸ்டர் விக்ரம், ஃபுட் ரெடி என்று சிரித்து கொண்டே சொன்ன லலித்யா விக்ரமின் அருகே இருந்த கப்பில் டீயை ஊற்றி மெதுவாக அதை அவன் முன் வைத்தாள். விக்ரம் சுரபியை பார்த்து லேசாக சிரித்தபடி அவளுக்கு ஒரு மீன் துண்டை எடுத்து வைத்தான். சுரபி அதை எடுத்து லேசாக சாப்பிட்டுவிட்டு திரும்பி லலித்யாவை பார்த்து, எனக்கு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி கொண்டு வா என்று சொன்னாள். சரி என்று நட்பாக சிரித்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்தாள் லலித்யா. அவர்களை போக சொல்லியும் சதீஷ் தன் மகளை அழைத்து செல்லாமல் இங்கேயே விட்டுவிட்டு சென்றது விக்ரமிற்கு கடுப்பாக இருந்தது. இருந்தாலும் அவர்களை எச்சரித்து விட்டதால் இனிமேல் அந்த மாதிரியான எண்ணத்துடன் லலித்யா நடந்து கொள்ள மாட்டாள் என்று நினைத்து விக்ரம் அமைதியாக இருந்தான். லலித்யா அந்த இடத்தில் இருந்து நகர அவளையே பார்த்து கொண்டிருந்த சுரபி, விக்ரம், இந்த ஹோட்டல்ல எல்லா வெயிட்டர்ஸும் ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த பொண்ணை கூட பாருங்களேன், சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கா. ஆனா அவ உன்னை மட்டும் ஏதோ வித்தியாசமா பார்த்துக்கிட்டே இருக்காளே என்று சுரபி கேட்டாள். தெரியல என்று சொல்லிக்கொண்டு விக்ரம் லேசாக சிரித்தான். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பாவும் காதுல ஏதோ சொன்னாங்களே, என்ன சொன்னாரு என்று சுரபி கேட்க, அது ஒன்றும் இல்லை, அவரோட பொண்ணை நம்ம கூட ஏதாச்சும் வேலைக்கு வச்சிக்க முடியுமான்னு கேட்டாரு. நான் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன் என்று சொன்னான் விக்ரம். ஏன் அப்படி சொன்னீங்க என்று சுரபி கேட்க, ஏன்னா என்ன சொல்றது, நம்ம கிட்ட எந்த வேலையும் இல்லை, அதான் என்று சொன்னான் விக்ரம். சுரபி எதையோ யோசித்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். ஒரு பெண் இன்னொரு பெண்ணின் தோற்றத்தை வைத்து அவள் என்ன நினைக்கிறாள் என்று புரிந்து கொள்ள முடியும். லலித்யா விக்ரமை பார்க்கும் விதத்தை பார்த்து சுரபி லலித்யாவின் மனசுக்குள் விக்ரமின் மீது ஏதோ ஈர்ப்பு இருக்கிறது என்பது புரிந்து கொண்டாள். என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, சாப்பிடு என்று விக்ரம் சொல்ல சுரபி அவனை பார்த்து லேசாக சிரித்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். விக்ரமை எத்தனை பெண்கள் சுற்றி வந்தாலும் சுரபிக்கு அவன் மீது நம்பிக்கை இருந்தது. இப்பொழுது கூட லலித்யா அவனிடம் வழிந்து கொண்டே பேசினாலும் கூட விக்ரம் அவளை ஒரு பொருட்டாக கூட கண்டுகொள்ளவில்லை. அதை பார்க்கும்போது அவள் மனதில் லேசான நிம்மதி ஏற்பட்டது. சும்மா எல்லாத்தையும் சந்தேகமா பார்க்கறத நிறுத்து சுரபி. நீ அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டனா உன்னால அப்புறம் எப்பவும் நிம்மதியா இருக்க முடியாது. யார் எப்படி இருந்தா என்ன, நீ உன் புருஷனை நம்பு, அதுதான் உனக்கு முக்கியம் என்று தன் மனதிற்குள் சொல்லி கொண்டாள். என்ன இது, என்கிட்ட இன்னைக்கு ஃபுட்டு எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இந்த டேபிளுக்கு மட்டும் எப்படி வகை வகையான சாப்பாடு வந்துச்சு? என்னை பார்த்தா என்ன இலக்காரமாக இருக்கா? என்னால் என்ன பில் கட்ட முடியாதா? என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்று திடீரென ஒரு உரத்த குரல் அந்த இடத்தில் இருந்து வந்தது. சுரபியும் விக்ரமும் மேலே நிமிர்ந்து பார்க்க அங்கே வெள்ளை கோட் அணிந்த ஒருவன் விக்ரமின் டேபிளை பார்த்தபடி கத்திக்கொண்டு இருந்தான். அந்த வெள்ளை நிற சூட்டுக்கு பின்னால் இன்னொருவன் தீவிரமான முகபாவத்துடன் பார்த்து கொண்டு இருந்தான். இங்க என்ன நடக்குது? என்கிட்ட சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லா வகையான ஃபுட்டும் வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே எங்களை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க என்று அந்த ஆள் மிகவும் எரிச்சலுடன் கத்தினான். அவனுடைய முகபாவனைகளை பார்க்கும்போது அவன் குடித்திருப்பது போல தோன்றியது. அவன் கண்களில் ஏதோ ஒரு தீய குணம் இருப்பது போல தோன்றியது. அவன் அங்கே வந்த லலித்யாவை அவனை கிராஸ் செய்து போகும்போதும் வரும்போதும் கைகளால் வருடிக்கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் அவனுடைய பார்வை அங்கே இருந்த சுரபியின் மீது விழுந்தது. சுரபியை பார்த்து அவன் உதட்டை கடித்தபடி கண் அடித்தான். அதை பார்த்த சுரபி உடனே தன் முகத்தை திருப்பிக் கொண்டு விக்ரமை பார்க்க அவன் அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருந்தான். அவன் இப்படி என்ன பார்க்கறது மட்டும் விக்ரமுக்கு தெரிஞ்சா அவனை சும்மாவே விட மாட்டான். போற வரைக்கும் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடந்துடக்கூடாது என்று சுரபி மனதிற்குள் வேண்டிக் கொண்டே அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். ஹலோ நிவாஸ் சார், எதுக்காக இப்படி சத்தம் போடுறீங்க? குடிச்சிருக்கீங்களா என்று அங்கே வந்த லலித்யா கேட்டாள்.
உடனே நிவாஸ் அவளை திரும்பி பார்க்க அவனுடைய கண்களுக்கு லலித்யா கொஞ்சம் மங்கலாக தெரிந்தாள். என்ன, நான் யாருன்னு தெரியலையா என்று லலித்யா கேட்க அவன் தனது கண்களை தேய்த்து விட்டு பார்த்து, நான் இவ்வளோ நேரம் உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன் லலித்யா என்று விளையாட்டுத்தனமான தோற்றத்துடன் சொன்னான் நிவாஸ். லலித்யா அவனை பார்த்து லேசாக முறைத்தாள். ஆனால் அவன் மீது அவளுக்கு எப்போதுமே ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் அவன் பேசும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்தாள். ஏ லலித்யா, நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க? செம. இதோ இங்கே உக்காந்துட்டு இருக்கிற பொண்ணும் உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா. இன்னைக்கு உங்க 2 பேரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சுரபியையும் லலித்யாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே சொன்னான் நிவாஸ். அவனது தோற்றம் அவர்கள் இருவரையுமே சங்கடப்படுத்தியது. அவன் சுரபியின் பக்கத்தில் விக்ரம் உட்கார்ந்து கொண்டு இருப்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டான். ஹலோ சார், இவங்க 2 பேரும் மும்பை சிட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா இங்க வந்திருக்காங்க. நீங்க ஏற்கனவே ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் உங்களோட ரூமுக்கே எல்லா ஆர்டரையும் அனுப்பி வைக்கிறேன் என்று அவன் காதருகில் வந்து விக்ரமிற்கு கேட்காதபடி மெதுவாக சொன்னாள் லலித்யா. விக்ரம் வேறு யாருடனோ போனில் பேசிக்கொண்டு இருந்ததால் அங்கே நடந்த எதையும் அவன் கவனிக்கவில்லை. நிவாஸ் பேசுவது மட்டும் விக்ரமின் காதுக்கு விழுந்தாள். அவ்வளவுதான் என்று நினைத்து பயப்பட்டாள் லலித்யா. இவர் வேற ஏற்கனவே குடிச்சிருக்கிறாரு, பேச்சும் வேற அசிங்கமா இருக்கு. அவர் என்ன ஏதாச்சும் சொன்னா கூட பரவாயில்ல, டெய்லியும் கேட்கறது தானேன்னு கஷ்டப்பட்டு அமைதியா ஏத்துப்பேன். ஆனா அவர் சுரபியும் சேர்த்து வச்சு பேசுறாரே, இது மட்டும் விக்ரம் சார் காதுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான். அவன் சாகிறத தவிர வேற வழியே இல்லை. தேவையில்லாம இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் உருவாக கூடாது என்று யோசித்துக் கொண்டு இருந்தாள் லலித்யா. என்னது ஸ்பெஷல் கெஸ்டா? அப்ப நாங்கெல்லாம் யாரு? நாங்க தினமும் இந்த ஹோட்டலுக்கு வர்றதுனால உங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா இலக்காரமா போச்சா? உண்மையை சொல்ல போனா நான் தான் இங்கே ஸ்பெஷல் கெஸ்ட். உன்னோட அப்பா பிசினஸ் இன்வெஸ்டர்ஸ் சம்பந்தமா என்கிட்ட தினமும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? கிருஷ்ணா குடும்பத்தோட தலைவரான கோவிந்த் சோமேஸ்வரரே என்கிட்ட பேச யோசிப்பாங்க. நீ அப்படி பேசுறியா என்று நிவாஸ் அவளை பார்த்து கோபமாக சொன்னான். லலித்யாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நிலை தன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் பயத்துடன் விக்ரமையே பார்த்து கொண்டு இருந்தாள். விக்ரம் யாருடனோ போனில் பேசிக்கொண்டே அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருந்தான். சுரபிக்கு நிவாஸ் பேசுவதை எல்லாம் பார்த்து ஏதோ சண்டை நடக்கப் போகிறது என்று பதட்டத்துடன் இருந்தாள். விக்ரம் போனை கட் பண்றதுக்குள்ள அவனை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போயிடு கடவுளே என்று சுரபி பயத்தில் மனதிற்குள் வேண்டிக் கொண்டு இருந்தாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடனே எல்லாரையும் இந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்புங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. நான் இந்த 2 பொண்ணுங்களோட ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டே என்ஜாய் பண்ணணும் என்று நிவாஸ் கத்தினான். அவன் சொன்னதை கேட்டதும் சட்டென டஜன் கணக்கில் ஆட்கள் வந்து விக்ரமின் டேபிளை சூழ்ந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் ஹோட்டலில் பெரிதாக கூட்டமில்லை. இருந்த கொஞ்ச பேரும் நிவாஸ் கத்திய உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். இப்போது இருப்பது விக்ரமின் டேபிள் மட்டும்தான். அதுவும் விக்ரம் மட்டும்தான் அந்த இடத்தில் நிவாஸுக்கு இடைஞ்சலாக இருந்தான். அங்கே இருந்த ஒரு பாடிகார்ட் விக்ரமையே தீவிரமாக முறைத்து பார்த்து கொண்டு இருந்தான். அவர்கள் கொரிய மொழியில் ஏதோ பேசிக்கொண்டார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் சுரபி பயத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். விக்ரம் அவர்களை எல்லாம் பார்த்தும் கேஷுவலாக போன் கட் செய்துவிட்டு அங்கே இருந்த ஒரு மீன் துண்டை எடுத்து சுரபியின் தட்டில் வைத்து, இதை டேஸ்ட் பண்ணி பாரு, ரொம்ப நல்லா இருக்கு என்று கூலாக சொன்னான். சுரபி எதுவும் பேசாமல் விக்ரமை பார்த்து லேசாக சிரித்தபடி அந்த மீன் துண்டை எடுத்து சாப்பிட்டாள். விக்ரம் அப்படி கேஷுவலாக இருப்பதை நிவாஸ் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றான். அது அவனுக்கு இன்னமும் அதிகமாக எரிச்சலை ஏற்படுத்தியது. உடனே கோபமாக, இவனை இங்கிருந்து வெளியே தூக்கி வீசுங்க என்று தனது ஆட்களை பார்த்து கத்தினான் நிவாஸ். நிவாஸ் சார், தேவையில்லாம இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க. அவங்க 2 பேரும் நம்ம கிருஷ்ணா குடும்பத்தோட முக்கியமான கெஸ்ட் என்று மிகவும் கவலையுடன் லலித்யா அந்த பாடிகார்ட்ஸை எல்லாம் தடுக்க முன் வந்தாள். கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவன் விக்ரம் கோபப்பட்டால் அதன் விளைவுகள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும் என்று லலித்யாவிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் நிவாஸ் தேவையில்லாமல் விக்ரமுடைய கோபத்தை தூண்டும் விதமாக பேசிக்கொண்டு இருந்தான். இவன் அந்த குடும்பத்தோட பெரிய கெஸ்டா? என்ன சொல்ற? அப்போ என்னை விட அவனுக்கு அந்த குடும்பத்துல பெரிய அந்தஸ்து இருக்குதா?
நிவாஸ் லலித்யாவை பார்த்து கோபமாக கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் லலித்யா ஆமாம் என்பதைப் போல நிவாஸை பார்த்தாள். உடனே நிவாஸின் கண்கள் கோபமாக லலித்யாவையே பார்த்து கொண்டு இருந்தது. லலித்யா, என்னோட 7 ஸ்டார் டீமை ஏளனமா பார்க்குறியா? நான் இங்கே வரப்பெல்லாம் உங்ககிட்ட தான் தனியாக என்னோட டேபிளை கவனிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை கண்டுக்காம ஏதேதோ சாக்கு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருப்ப. என்னை தவிர இந்த ஹோட்டலில் நீ யாருக்குமே சர்வ் பண்ணது இல்லை. அதனால் நானும் பொறுமையாக பொறுத்துட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா அவனுக்கு ஓடி ஓடி சர்வீஸ் பண்ணுற, அவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. என்ன, அவனை பார்த்ததும் விழுந்துட்டியா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா என்று கோபமாக கேட்டான் நிவாஸ். உடனே லலித்யா நிவாஸை முகம் சிவக்க பார்க்கிறாள். அவன் சொல்லும் துணி அவளை காயப்படுத்தினாலும் அவன் சொல்வது அத்தனையும் உண்மையாகத்தான் இருந்தது. ஆனால் முதலில் விக்ரம் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அவனுக்கு சுத்தமாக அதில் விருப்பம் இல்லை என்பதை லலித்யா அவன் பேசும்போதே புரிந்து கொண்டாள். நிவாஸ் சார், உடனே இங்கிருந்து கிளம்புங்க. இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு இருந்தா உங்களோட லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமே முடிஞ்சிடும் என்று சொன்னவள் அவனுடைய ஆட்களை பார்த்து, இவரை அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொன்னாள் லலித்யா. வாட்? என்ன லலித்யா, என்னை பார்த்தா குடிகார மாதிரியா தெரியுது? இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. உன் அப்பாவுக்கு 7 ஸ்டார் குரூப்புக்கும் நடுவில் நடக்கிற பிஸ்னஸ் பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? உனக்கு இனி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட அப்பா இப்போ என்ன மட்டும்தான் நம்பி இருக்கிறார். அவர் நினைச்சது நடக்கணும்னா அமைதியாக இருக்கணும் என்று சொன்னான் நிவாஸ். லலித்யாவுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அமைதியாக நிவாஸை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தாள். ஆனால் விக்ரமை நினைக்கும் போது அவளுக்கு பயமாக இருந்தது. நிவாஸ் உடனே அவன் பார்வையை சுரபி பக்கமாக திருப்பி சிரித்து கொண்டே, ஹலோ மேடம், என்னோட பேரு நிவாஸ். நான் குஜராத்தில் இருந்து வரேன். என்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல சுரபி எதுவும் பேசாமல் முகத்தை சுளித்து கொண்டு விக்ரமை ஒரு முறை பார்த்துவிட்டு திரும்பி நிவாஸை பார்த்தாள். நிவாஸின் கொழுத்த முகம் பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருந்தது. அவனுடைய பேச்சு அதைவிட அசிங்கமாக இருந்தது. மிஸ்டர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இந்த இடத்தை விட்டு கிளம்புறீங்களா? நீங்க இப்படி பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களால நிம்மதியா சாப்பிடக்கூட முடியல என்று சொன்னாள் சுரபி. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். இந்த நாட்டில் லேடிஸ் எல்லாரும் ரொம்ப ஓவரா சீன் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாரும் மற்றவங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் தப்புன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம அதே ஆளோட கள்ளத்தனமா ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயமா நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஆனா என்னோட விஷயத்துல அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க, யார் என்ன பண்றாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் என்று நிவாஸ் சிரித்து கொண்டே சொன்னான். அவன் பேச்சை கேட்டதும் அதுவரைக்கும் அமைதியாக பொறுத்து கொண்டிருந்த விக்ரமிற்கு கோபம் அடக்க முடியாமல் சீறிக்கொண்டு வந்தது. அவன் தனது முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு அப்படியே கோபத்தின் உச்சத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தான். நிவாஸ் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் சுரபி பயங்கர அதிர்ச்சியானாள். லலித்யாவிற்கு அவன் அப்படி பேசியது ஷாக்கிங்காகத்தான் இருந்தது. என்ன பேசாம இருக்க? யாரை பற்றியும் எதுவும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீ இப்பவே சரின்னு சொல்லி என் கூடவே வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன நிவாஸ் சுரபியின் முன்பு கைகளை நீட்டினான். அப்போது வேகமாக வந்த ஒரு கை நேராக நிவாஸின் தாடையில் விழ அவனுடைய பற்கள் சிதறி இரத்தத்தோடே கீழே விழுந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.